ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கறி தோசை செஞ்சு காட்ட போகிறேன். இது நம்ம கடையில் செய்கிற மாதிரியே நான் கறி தோசை தான். ஆனால் கடையில் செய்கிறத விட இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இது நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அதில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கிறதுக்குள்ளே ஒரு ஜாரில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு எடுத்துக்கோங்க. அதில் இருக்க பல்லில் இருக்க தோலை எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பட்டை துண்டு நல்லா ஒரு 2 பெரிய பட்டையாக போடுங்க. ஏன்னா பட்டை வந்து நல்லா சேர்க்கறதுனால மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 துண்டு நல்லா பெருசாகவே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 கிராம்பு போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் முறுக்கிடுச்சு. நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆன உடனே நான் வந்து ஏற்கனவே கோழிக்கறி வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா அலசி அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த கருப்பு ரத்தம்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 2-3 தண்ணி போட்டு நல்லா அதை அலசி தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கறி பீஸுங்களை இந்த வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு அதை நல்லா வதக்குங்க. அது அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும் அந்த கறி. அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அப்படின்னா தான் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த எண்ணெயிலே இது வதங்குச்சுன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதனால் அதுக்கு தக்கன நல்லா போட்டு அதை வதக்குங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடியையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கணும். ஏன்னா அப்புறம் இப்படி பாருங்கள், வெந்து அது கலர் நல்லா மாறின உடனே அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் கொட்டி அதையும் நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா கொதி வரணும். கொதி வந்து அந்த மசாலா எல்லா கறியிலையும் நல்லா சேர்ந்து பிடிக்கணும். அது வரைக்கும் நல்லா அதை வதக்குங்க. வதக்கிட்டு நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாதீங்க. தேவைக்கு தக்கன அது வேகிற அளவுக்கு மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது கிரேவியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும், தோசையில் வச்சு இருக்க முடியும். அதனால் அது நல்லா ஓரளவு மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு உப்பையும் போட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. நான் வந்து மூடி வச்சு அதை அப்படியே வேக வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க குக்கரில் விசில் போட்டு நல்லா 7-8 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படி நல்லா சுண்டி வரணும். குழம்பு நல்லா திக்கான கிரேவிக்கு இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அது சுண்டி வர்ற வரைக்கும் அதை ரெடி பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூடவே மிளகுத்தூள் உப்புத்தூள் 2ஐயும் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையை அப்படியே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஆம்லேட் மாதிரி நம்ம ஊற்றும்போது அதை நல்லா அடிச்சுட்டு நம்ம ஊற்றினோம்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் அதை நல்லா அடித்து அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு கல் நல்லா சூடான உடனே அதில் வந்து தோசை மாவை ஊற்றி அதை நல்லா தோசையாக வார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து அது மேலே வந்து நல்லா ஊற்றி எல்லா இடமும் பரவுற அளவுக்கு அதை நல்லா பரப்பி விடுங்க. தோசையோட எல்லா முனியிலையும் வந்து அது நல்லா பரவணும். அப்படின்னா தான் எல்லா இடத்துலையும் அந்த முட்டை டேஸ்ட் இருக்கும். இப்படி இல்லைன்னா ஒரு பக்கமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் அது எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அப்புறம் அடியில் கருகிடும் தோசை, அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது மேலே எப்படி முட்டையை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோழிக்கறி கிரேவியை எடுத்து அது மேலே வச்சு அதுவும் தோசையில் எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி நல்லா திக்காக சுற்றி எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக வச்சுருங்க. வச்சு நல்லா அது தோசை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு பக்கமாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அதை நம்ம எடுத்துட்டால் இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா இந்த தோசை கிட்டத்தட்ட ரேட்டு வந்து ரொம்ப கூட சொல்லுவாங்க. இதே நம்ம வீட்டில் கோழிக்கறி ரெடி பண்ணோம்னா நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத கூட வச்சு நைட்டு நம்ம இப்படி டின்னருக்கு லேசாக 5 நிமிஷத்தில் தோசையை ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இதனால் நம்மளுக்கு காசும் வந்து ரொம்ப மிச்சமாகும். இது ட்ரை பண்ணி பாருங்கள்.